ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏன் நீங்கள் இந்த விஷயத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. எதாக இருந்தாலும் பேசினா தானே அவங்களுக்குள்ள என்ன இது விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் டக்குன்னு பேசிட முடியாது. பேசுகிறதுக்காக கொஞ்சம் யோசித்து தானே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ யோசித்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது, இல்லைங்கள. ஆனால் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் எதையும் இவங்கக்கிட்ட நம்ம முடிவெடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணங்கிறது நம்மளை சார்ந்த விஷயங்களாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதும்மா, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இனிமேலாம் ஒரு சில விஷயங்களை உணரணுமே தவிர, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம எதுவும் பேசிகிட்டு இருக்க முடியாது. உனக்கு தெரியாதுன்னு கிடையாது, எல்லாமே ஒரு சில விதத்தில் நம்ம அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் எதையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்தது நீங்களே எல்லாமே பேசிக்கங்க, பண்ணிக்கங்க. இனிமேல் அந்த விஷயத்தில் நான் தலையிடுற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஏன் அப்படியெல்லாம் கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கோவத்தை விடுங்க. கோவப்படுறதுனால ஒன்றுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்க போகிறதில்ல. எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்த இதில் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதனால் எதையும் இப்போ இருக்கிற நிலமையில ஒரு விஷயத்த யோசிக்காமல் பண்ணுறத காட்டியும், நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணணும்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் முடிவெடுத்துடுறோமோ என்னமோன்ட்டு ஒரு சில ஞாபகங்கள் எனக்கு போகுதுமா அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு எதையெல்லாம் நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தானே நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் தோண வைக்கிது விஷயங்கள் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளால் நம்ம யாரையும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே எதையும் பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை. உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற விஷயங்கள நீங்கள் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க. நான் இனிமேல் அதில் எல்லாம் தலையிடுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏம்மா அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் எல்லாரையும் நான் இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறேன். ஆனால் அவங்கலாம் நம்மளுக்கு எந்த விதத்துலேயுமே ஒரு மனசளவில் எதையும் இது பண்ணிக்காத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறது. ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிற விஷயத்தில் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேலே என்னால் எதுவும் பேசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன வேணுமோ அதை பாருங்கள், பண்ணுங்கள். நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததில் என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, இல்லை இல்லை அவசியம் இல்லை தான், இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க. எனக்கு தேவையான விஷயங்களில் நான் கரெக்டாக இருக்கிறேன். அவ்வளோதானே தவிர 2 பேருக்கும் என்ன விஷயங்கள்ங்கிறது நடக்க முடியாத விஷயங்களா தான் இருக்குது அப்படின்னோடனே,